டாக்டர் கோமதி, ஃபவுண்டர் ஆஃப் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபெமினைன். ஃபெமினைன் அப்படிங்கிறது வந்து ஒரு மேடம் ஒரு ஈகோ சிஸ்டம் நாப்கின் மேனுஃபேக்சரிங்ல இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ்ல வந்து அச்சீவ்ட் 100 crores ஃப்ரம் ஈரோடு ஸ்மாலர் டவுன். The CEO of Feminine Sanitary Napkins, she would now be saying a few words and address the gathering. Thank you. வணக்கம், என்னோட பேர் கோமதி. நான் ஈரோட்லேருந்து வரேன். சானிட்டரி நாப்கின் இப்போ உள்ளாடைகள்னு சொன்னால் நாகரிகமாக இருக்கும். இப்போ இந்த அரங்கத்தில் நம்ம ஜட்டி அப்படின்னு சொன்னால் முகம் சுளிப்போம் தானே. அப்போ மாதவிடாய் காலத்தில் இருக்கிற ஒரு பீரியட்ஸை ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஸ்கூல், காலேஜ், வீடுகள் 1 to 1 போய் ஒரு கூச்சமான ஒரு விஷயத்தை, தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை 16 வருடமாக ஒரே பொருளை பற்றி, அந்த உடலை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதினால் இந்த அரங்கம் கிடைத்தது பிஎன்ஐ மூலமாக. பிஎன்ஐ அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வகையில் ஜெயிக்கணும், என்னோட தொழிலில் ஜெயிக்கணும். அதில் ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு, மிடில் கோல், லாங் டைம் கோல் எல்லாம் வச்சுருப்போம். நான் வந்து மகாபாரதம், திருமூலரை, ஔவையாரை படித்து கொண்டு இருக்கிறேன். 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் அரசு பள்ளியில் படிக்கும் பொழுதே 15 வயதிலே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துக்குள்ளே தான் போகிறேன் நான் உள்ள. அந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு சுடிதாரோ நைட்டியோ போட்டிருந்தாவே தப்பு. ரொம்ப மோசமானவங்க தான் நைட்டி போடணும், அப்படி ஒரு கலாச்சாரமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளார 15 பேர் இருக்கிற கூட்டு குடும்பம். நான் பீரியட்ஸ் ஆனால் 15 பேருக்கும் தெரியும். ஏன்னா என்னை ஓரமாக ஒரு மூலையில் உட்கார வச்சுருவாங்க. எனக்கு சாப்பாடு வரும், எனக்கு ட்ரெஸ்ஸு வந்துடும். நான் வீட்டுக்குள்ளார போய் ஒரு ஊறுகாய் எடுக்க முடியாது, சாப்பாடை எடுக்க முடியாது, தீட்டுன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ அந்த என்னோட மச்சாண்டாருக்கு தெரியும், என் நாத்தனாருக்கு தெரியும், நாத்தனார் ஒய்ஃபுக்கு தெரியும், கணவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நான் பீரியட்ஸில் இருக்கிறேங்கிறது. அந்த சொசைட்டிக்குள்ளார அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு கிராமம்னே சொல்லலாம், ஈரோட்டில் ஒரு பின்தங்கிய இடம்தான். அங்கே இருந்து வெளியே வந்த கோமதி இந்த வியாபாரத்துறையில் இன்னைக்கு 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுகின்றேன் சானிட்டரி நாப்கினை. சானிட்டரி நாப்கின் அந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குறேன், அந்த மாதவிடாயான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குறேன். திருமூலரையும் ஔவையையும் படித்ததினால் 3 ஆண்டுகள் படித்தேன். தரமணியில் இங்கே இருக்கிற உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் தான் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதில் அதை படித்ததை, உணர்ந்ததை, உள்வாங்கினதை இலவசமாக கடந்த 7 ஆண்டுகளாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உடம்பு, உயிர், மனம், ஆன்மானா என்ன, இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருந்து வேலை செஞ்சால் எப்படி சக்ஸஸ் உங்களை தேடி வருங்கிறத மற்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். அது இலவசமாக சொல்லி கொடுத்ததுனால இன்னொரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த சுதர்சன சக்கரான்னு ஒன்று இருக்குது, சுதர்சன தர்மம்னு ஒன்று இருக்குது. உங்கள் வணிகம் அறம் சார்ந்து இருக்குதான்னு பாருங்கள். உங்களால் இன்னொரு சோல், இன்னொரு ஜீவனை மலர்த்த முடியுதான்னு பாருங்கள். எத்தனை ஜீவனை நீங்கள் மலர்த்துனீங்கனோ உங்களுக்கு ஐஸ்வர்யம், உங்கள் தொழில் வந்துருங்க. அந்த தர்மம் சார்ந்து, அறம் சார்ந்து, தொழிலையே தொண்டாகவும் தொண்டையே தொழிலாகவும் செய்வதனால் இன்னைக்கு ஐநா சபை நாளை என்னை அழைத்திருக்கிறது. ஐநா சபைக்கு நான் இந்த தளத்தில் இருந்து தான் போகிறேன். இந்த பிஎன்ஐயோட விஸ்பயரில் இருந்து, ஆஸ்பயரில் இருந்து இந்த ஹயாத் ஹோட்டலில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நான் இந்த விஷயத்தை. ஸோ நாளைக்கு இந்த பாரதி கண்ட புதுமை பெண், என்னை நான் பாராட்டி கொள்வேன், என்னை நான் வாழ்த்தி கொள்வேன். யார் வந்து என்னோட ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லணும், யார் வந்து என் கோலம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், யார் வந்து என் ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். நானே என்னை ரசிப்பேன், என்னை நானே ரசிப்பேன், என்னை நானே பாராட்டி கொள்ளுவேன். எனக்கு நானே ஒரு செருக்காக இருப்பேன். நான் போர் தொழில் புரிந்தேன். பாரதி சொன்னது மாதிரி என் தொழில் போராகத்தான் இருந்தது. முகம் சொலித்தார்கள், வெட்கப்பட்டார்கள். சானிட்டரி நாப்கினை வந்து இப்படி பகிரங்கமாக பேசுறியா, அது கூச்சம், அது தயக்கம், அது தாழ்வு மனப்பான்மை, அது வெக்கம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எறிந்தேன். இன்னைக்கு என்னோடு 10,000 பெண்கள் கூட பயணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறனோ, என்ன பேசுகிறனோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய தாரக மந்திரம் என்னன்னா, இங்கே இருக்கிற அத்தனை பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்னா, உங்களுக்கு நெட்வொர்க்கிங் யார் பண்ணணும்னா, உங்களுக்கு 1 to 1 யார் கொடுக்கணும்னா, உங்களுக்கு எது உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னா, இறைவன்.
இறைவனின் ஆசீர்வாதம். 1-to-1 இறைவன் உங்களோடு பேச வேண்டும், அந்த திரை விலக்க வேண்டும். ஒரு அர்ச்சகருக்கும் இறைவனுக்கும் திரையை போட்ட பிறகு அலங்காரம் நடக்கும். யாருமே பார்க்க மாட்டாங்க, திரை போடப்பட்டிருக்கும். எல்லாரும் காத்திருப்போம் வெளியில் நின்றுட்டு, எப்படா திரைய விலகும் திரை விலகும்னு. அர்ச்சகருக்கும் இறைவனுக்குமான அந்த புரிதலை, அந்த அலைவரிசையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் திரை விலக்கப்படும். உங்களுக்கு அபிஷேகம், ஆராதனை, உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். அனைத்தும் கிடைக்கணும்னா இந்த காஸ்மிக் எனர்ஜியோட நீங்கள் கனெக்ட் ஆகி வணிகத்தை அறமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, ma'am.